கேர்ள் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி க்ரியேட் பண்ணணும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்க ஷார்ட் டேர்முக்கு கேட்டிருந்தாங்களா இல்லை ஸ்விங் ட்ரேடிங் கேட்டிருந்தாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் லாங் டேர்முக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம இந்த லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வச்சுட்டு நீங்கள் ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸோ நீங்கள் இதை வச்சு அப்படி மாடலாக நீங்கள் மாற்றிக்கிடலாம். உங்களுக்கு எந்த டேர்முக்கு தேவையோ இல்லை எந்த ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை மிட் டேர்மாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் இந்த லாங் டேர்மாக அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிடலாம். ஓகே, இப்போ போர்ட்ஃபோலியோ அப்படின்னா நம்ம எதுக்காக க்ரியேட் பண்ணணும்? பேசாமல் நம்மக்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10 லட்சத்தையும் ஒரு ஸ்டாக்லேயே 2 ஸ்டாக்லேயே போட்டுட்டு பேசாமல் இருந்துடலாமே. ஒரு நல்ல ஸ்டாக்காக பார்த்து ஒரு சூப்பரான ஸ்டாக்காக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்துடலாமே. எதுக்கு நமக்கு ஒரு 10 ஸ்டாக்லேயோ 15 ஸ்டாக்லேயோ போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த 15 ஸ்டாக்லேயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும், அனாலிசிஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு ஸ்டாக்லேயோ 2 ஸ்டாக்லேயோ போட்டுட்டு நம்மளோட ரிஸ்க்கை குறைச்சிக்கலாமே அப்படின்னு ஒரு தோணலாம். ஸோ பிகினருக்கு தோணலாம் தெரியாதப்போ. ஆனால் ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்றது நம்மளோட வெல்த்தை க்ரியேட் பண்ணி கொண்டு போகணும். உங்களுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டடாக இருக்கும். ஸோ ஒரு 6 செக்டார் 7 செக்டார் இருக்குன்னா ஒவ்வொரு செக்டாரும் ஒரு 6 செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் அதாவது ஒவ்வொரு தடவையும் அதாவது ஒவ்வொரு செக்டாரும் ஸோ ஒவ்வொரு டேர்மில் என்னாகும், டவுன் ஆர் அப் சைடு இருக்கும். அப்போது நம்ம 1 or 2 செக்டாரில் போய் நம்மளோட ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த 2 செக்டாரும் இல்லை ஒரு செக்டாரோ அந்த பர்டிகுலர் டைமில் டவுனில் இருந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 1 year 2 year ஆகுதுன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒன்றாகும். ஸோ மைனஸ்லேயே தான் கிடக்கும். ஸோ இதை பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். அதாவது ஒரு 5 செக்டாரில் ஒரு 6 செக்டாரில் நம்ம டைவர்ஸ்ஃபை பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த 6 செக்டாரில் 2 செக்டார் உங்களுக்கு டவுன் சைட்லேயே இருந்தாலும் ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லேயே இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் அது டவுன் சைடுக்கு போனாலும் மற்ற இருக்கிற அந்த 4 செக்டார்லையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது நம்மளோட போர்ட்ஃபோலியோவை உங்களுக்கு க்ரீனாக வச்சுருக்கும். ஸோ நம்மளோட வளர்ச்சி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்மளோட ஃபண்டு அப்படியே கிடக்கும். ஸோ வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ வளராமையும் போகலாம், ஒரு பெரிய லெவலில் வளராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட ஃபண்டு நமக்கு வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்ஸ்ஃபை பண்ணி போடணும். ஸோ அப்படி டைவர்ஸ்ஃபை பண்ணி போடணும்னா நம்ம எந்தெந்த செக்டாரில் போடணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ இது லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ அப்படின்றதுனால ஸோ லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோனா ஒரு 10 இயர்லேருந்து ஒரு 20 or 25 இயர்ஸ்க்குள்ளே நம்ம இதை லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்குகிறோம்னா ஒரு 1 வீக்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே இல்லை ஒரு 3 மந்த்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸோ நம்மளோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வந்துடுவோம். ஒரு ஷார்ட் டேர்ம்னா ஒரு 6 monthsலேருந்து 1 or 2 இயர்ஸுக்குள்ளே என்ன பண்ணுவோம், ஸோ ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வெளில வந்துடுவோம். பட் இதில் கிடைக்காத சில ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு லாங் டேர்மில் கிடைக்கும். அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 monthsக்கு ஒரு தடவை என்ன ஆகும், ஸோ போனஸ் கொடுப்பாங்க. இல்லை ஒரு 2 years இல்லை 5 yearsக்கு அப்புறம் அவங்க அந்த பர்டிகுலர் கம்பெனி உங்களுக்கு போனஸ் அறிவிப்பாங்க. ஸோ ஷேர் நமக்கு போனஸ் ஷேர் நிறையா கிடைக்கும். ஸோ இதனால் நம்மளோட வெல்த் நம்மளோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே நமக்கு இன்னும் வெல்த்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒன்லி லாங் டேர்மில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. ஸோ லாங் டேர்மில் நம்ம ஒரு ஷேரை நம்ம வாங்குகிறோம். இப்போ உதாரணத்துக்கு போனஸ் ஷேர் அதிகமாக கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விப்ரோவை சொல்லுவாங்க. விப்ரோவை நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷேர் வாங்கியிருந்தால் கூட ஸோ அதை பற்றி நிறையா பேர் பேசியிருப்பாங்க. இன்றைக்கி அது கிட்டத்தட்ட ஒரு ஷேர் வாங்கியிருந்தாவே அதோட கவுண்டிங் பார்க்கும்போது ஒரு 150 or 200 ஷேர்ஸுக்கு மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்கிறது அவ்வளோ கரெக்டாக நான் இதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணலை, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நிறையா நான்
கேட்டிருக்கேன். ஓகே. அப்படி இது வந்து உங்களுக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நமக்கு இது கிடைக்கும். ஓகே. அதாவது வெறும் போனஸ் அண்டு டிவிடெண்ட்டுக்காக மட்டும் சொல்லலை. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, கம்பெனி லாங் டேர்ம், அதாவது லாங் டேர்முக்கு ஒர்த்தான கம்பெனியான்னு பார்க்கணும். இன்னொன்று செக்டார் அப்படின்னு பார்க்கும்போதும் அது பர்டிகுலர் செக்டாரில் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு செக்டாரும் முக்கியம். அதே சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக்கும் ஒரு அதாவது மோனோபோலியாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு மோனோபோலியாக இருக்கணும், இல்லைன்னா டாப் 3லையாவது இருக்கணும் ஒரு கம்பெனி. இப்போ ஐடி செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ஐடி செக்டாரில் பொறுத்த வரைக்கும் டாப் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு ஒவ்வொருத்தரோட பார்வையும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து விப்ரோவில் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய போனஸ் ஷேர் கொடுப்பாங்க, டிவிடெண்டும் கொடுப்பாங்க, கம்பெனியும் ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும், ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் ஒரு 75% இருக்கும். ஸோ அப்ஸ் ஆர் டவுன்ஸ் அதிகமாக இருக்காது. ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ அப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு இண்டெக்ஸோ பெரிய லெவலில் விழுந்துட்டு ஒரு சைட்வேஸில் பெரிய லெவலில் போகாமல் இருக்கக்கூடாது. கண்டினியூவாக க்ரோத் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன கரெக்ஷன் வரத்தான் செய்யும். அப்படிப்பட்ட எந்தெந்த செக்டார்லாம் நம்ம இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோவை எப்படி அலோகேட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செக்டார் எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை தேவைகள் ரொம்ப முக்கியம். எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சாப்பிடத்தான் செய்வோம். அதாவது ப்ரஷ் பண்ணுவோம், குளிப்போம், ஷாம்பு போடுவோம். ஸோ இப்படி மனுஷனோட அடிப்படை தேவைக்கு நீங்கள் எதை வாங்குறீங்களோ வாங்கலையோ கண்டிப்பாக எஃப்எம்சிஜி கூட்ஸை நம்ம வாங்கியே தீருவோம். ஸோ அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஸோ இந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்கு, இந்த செக்டார் வந்து உங்களுக்கு லாங் ரன்னில் மனித குலம் இருக்கும் வரைக்கும் இது வந்து உங்களுக்கு பயன்பாட்டில் தான் இருக்கும். ஸோ இது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளவு தேவை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணக்கூடிய செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியில் நீங்கள் எந்த ஸ்டாக் அப்படின்றத நீங்கள் அனாலிசிஸ் பண்ணலாம். அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் முடிவை எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த செக்டார்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இந்த எஃப்எம்சிஜி அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய லெவலில் விழுந்திருக்காதுன்னு. ஸோ இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை, ஸோ இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹரிசாண்டல் லைன் ட்ரெண்ட் லைனை 3552 அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸில் இருந்து உங்களுக்கு அது விழுந்தது பார்த்தீங்கன்னா 1900. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1600 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, டவுன் சைடில் வந்திருக்கு. ஸோ இது ஒன்று மட்டும்தான் இவ்வளோ பெரிய கரெக்ஷனை கொடுத்துருக்கு. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக 1999. ஸோ 99லேருந்து உங்களுக்கு கரெக்டாக 2004 வரைக்கும் உங்களுக்கு ஒரு சைட் கீழே இறங்கிட்டு அகைன் மறுபடியும் மேலே ஏறினதான். அதுக்கப்புறம் இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கீழே விழுகவே இல்லை, கொரோனாவை தவிர. கொரோனாவில் கூட இது அவ்வளோ ஃபால் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மந்த்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு ரேலியை தான் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான் வந்திருக்கும். ஸோ இந்த ஜோன் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கன்சாலிடேட் ஜோனு 2018 ஒரு 20 வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ரனில் ஒரு 20 இயர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது 20 வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணுவோமே. ஸோ அதாவது 2000 அப்படின்றத நீங்கள் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2005 கால்குலேட் பண்ணால் கூட எவ்வளோ பெரிய க்ரோத்தை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். 2005 தான் இந்த 3600 பாயிண்ட்ஸ்னு வைங்களேன். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2006. ஓகே, 2005 என்ன பாயிண்ட்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். 2005 பார்த்தீங்கன்னா எஸ் 3600
3600 அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஸோ இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸில் பாருங்கள் எவ்வளோ பெரிய க்ரௌத்தை வந்து ஸோ இந்த செக்டார் வந்து கொடுத்துருக்கு. கீழே விழுகவே கிடையாது. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறமும் ஒரு புல் பேக் தான் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் ஒரு பெரிய கரெக்ஷனை அதுக்கப்புறம் சந்தித்ததே கிடையாது இந்த செக்டாரில். ஸோ இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா 1 or 2 ஸ்டாக் வந்து நம்ம வெரி லாங் டேர்முக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த செக்டாரில் இருந்து. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் செக்டாரை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செக்டார் பேங்க், அதாவது நிஃப்டி பேங்க். நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்லேயே உங்களுக்கு ப்ரைவேட் பேங்க் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு செக்டாராக இருக்கும். ஸோ பப்ளிக் செக்டார் வந்து உங்களுக்கு வந்து அண்டர் பெர்ஃபார்மில் பல வருஷம் இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த பேங்க் அதாவது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற செக்டார் வந்து நிஃப்டி பேங்க். இந்த நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் இந்த லீமேன் பிரதர் அப்படின்ற அந்த கொலாப்ஸுக்கு அந்த டேர்மில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய கரெக்ஷனையே சந்திச்சிருக்கும். ஸோ அதாவது 10,000 பாயிண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 10,500 பாயிண்ட்ஸ்லேருந்து 3,700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே இறங்கியிருக்கும். ஸோ இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் வரைக்கும் ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் அப்படி கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய கரெக்ஷன் கிடையாது. ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு செக்டார் வந்து எந்த அளவுக்கு அதாவது இறங்குனது இந்த டேர்ம் 32,500 அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து 16,500 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறைஞ்சது இந்த டேர்ம் தான், இந்த கொரோனா. ஸோ இந்த டேர்மில் மட்டும்தான் இந்த அளவுக்கு கீழே விழுந்துச்சு. ஆனாலும் அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆனதை பார்த்தீங்களா? ஸோ எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிங்கில் ப்ரைவேட் பேங்க் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ரொம்ப சேஃபாக உங்களுக்கு அந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம். ஸோ லாங் டேர்முக்கு நம்ம வந்து அதை ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வளர்ந்த ஸ்டாக்கும் வளரப்போகிற ஸ்டாக்கும் ஸோ அந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்டாருக்கும் 2 ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது செக்டார் பெஸ்ட்டு செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய செக்டார் பேங்கிங், ப்ரைவேட் பேங்கிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மூணாவது செக்டார் டிஃபென்ஸ் செக்டார். இந்த டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு ஓரளவுக்கு முன்னேறி இருக்குது. ஆனாலும் இன்னும் தொட வேண்டிய இலக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இன்னும் டிஃபென்ஸை வந்து ரொம்பவே என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நிறையா இண்டஸ்ட்ரியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ரேலியை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு செக்டாரில் ரொம்ப முக்கியமான செக்டார் டிஃபென்ஸ் செக்டார். இந்த டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கண்ட்ரி வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் ஏதாவது நிஃப்டி டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துனாங்க. ஸோ அது இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3, 5, 6, 7 ஒரு 10 months ஆயிருக்குன்னு வைங்க. ஸோ இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கக்கூடிய செக்டார். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ரேலியை கொடுக்கக்கூடிய செக்டார் இது. ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோவிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான செக்டார் என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி, பேங்கிங், அதுக்கப்புறம் இந்த டிஃபென்ஸ் செக்டார் தான். ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவலில் நமக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செக்டார் ஐடி செக்டார். ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஸோ 2000 உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கும். ஒரு நல்ல அதாவது ஸ்டார்ட் அப்பில் இருந்த டைம் அது. ஸோ கிட்டத்தட்ட 96 ஆமாம் 96 பார்த்தோம் அப்படின்னா 96 ஒரு 2000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு சரியான ஒரு ரேலியை கொடுத்தது. ஸோ அங்கே 2000 வந்து உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா பர்ஸ்ட் ஆகிருக்கும், பபுள் வந்து பர்ஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாகவே நடந்த ஒரு விஷயம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது 9294 அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து இது கீழே விழுந்தது 996 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ 90% வந்து என்ன இருக்குது, அதோட ஹையிலேருந்து கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் இது வரைக்கும்
பெரிய லெவலில் விழுந்ததில்லை. இப்போ லாஸ்ட்டாக இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். அங்கே ஒரு கரெக்ஷனும் இருக்குது. ஸோ இதை தவிர உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இந்த ஐடி செக்டார் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கீழே விழுந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரெண்டு டைமை தவிர மற்ற எந்த டைம்லையும் ஐடி செக்டார் வந்து பெரிய லெவலில் விழுந்ததே கிடையாது. ஸோ கொரோனா டைமில் கூட கொரோனா டைமில் ஒரு இந்த அளவுக்குலாம் கூட விழுந்ததில்லை. உங்களுக்கு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த செக்டாரை பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள், இதுக்கப்புறம் 2000 அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி எந்த அளவுக்கு பூம் ஆயிருக்குன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட இதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்டார் பெரிய லெவலில் பூம் ஆயிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியாக பார்க்கும்போது இப்போ இந்த 43,000 பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 43,000 பாயிண்ட்லேருந்து இப்போ கீழே விழுந்திருக்கிறது 31. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கணும். இந்த 2000 பபுள் பர்ஸ்ட் ஆனிச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கரெக்ஷனே வந்ததில்லை ஐடியில் பொறுத்த வரைக்கும். இப்போது ஒரு கரெக்ஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னும் மேலே போக போகிற தூரம் வந்து ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை வந்து காத்திருக்கு நமக்காக. ஸோ நெக்ஸ்ட் மேலே தான் போக போகுது ஐடி செக்டார். 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா நான் ஐடி செக்டாரை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் செக்டார் ஃபார்மா செக்டார். இந்த ஃபார்மா செக்டாரை பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படக்கூடிய ஒரு செக்டாரில் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு ஃபார்மா. ஸோ எஃப்எம்சிஜி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எஃப்எம்சிஜி இது ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த நிஃப்டி ஃபார்மா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் 6 அப்படின்ற பிளேஸில் வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபென்ஸான ஒரு செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இதோட பிகினிங் ஸ்டேஜில் இருந்து பாருங்களேன். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் இருந்து உங்களுக்கு கீழே விழுகவே இல்லை. ஸோ இந்த சார்ட்டை நம்ம பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2001 அப்படின்றதுலேருந்து 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த செக்டார் வந்து கீழே விழுகவே இல்லை. இவ்வளவு அபரிதமான வளர்ச்சிக்கு அப்புறம் இந்த செக்டார் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சு எப்போனா 2015. ஸோ இந்த ஜோன்லேருந்து உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும். ஸோ எது வரைக்கும் விழுந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 2020 வரைக்குமே என்ன இருக்குது உங்களுக்கு டவுனில் தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த 2020 இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் பாருங்கள் வேறு லெவலில் உங்களுக்கு என்ன இருக்கும் ரெக்கவர் கொடுத்துருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைட்வேஸ் தான் அது. இதையும் முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் நெக்ஸ்ட்டு மேலே போய்கிட்டு தான் இருக்குது. அதாவது நிஃப்டி ஃபார்மாவும் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 6 செக்டாரை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஃப்எம்சிஜி வச்சுருக்கோம். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் செக்டார்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடுத்து பேங்கிங் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டார் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டாரை ஏன் நம்ம 3rd பிளேஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லெவலில் நம்மளோட டிஃபென்ஸை வந்து நம்ம கண்ட்ரியாக இருக்கட்டும். ஸோ நம்ம கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது டிஃபென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து பூஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹெச்ஏஎல்லாக இருக்கட்டும் இல்லை பிஏஎல்லாக இருக்கட்டும். ஸோ இப்படி ஷிப் பில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மேசகண்டாக்காக இருக்கட்டும். இப்படி நிறையா ஸ்டாக் வந்து உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை கொடுத்துருக்கு. பட் இதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ் தான். ஸோ இன்னும் அடுத்தடுத்த பெரிய லெவலுக்கு வந்து கண்டிப்பாக இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் பூம் ஆகும். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய இந்த 6 செக்டார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில செக்டாராக நம்ம பார்ப்போம். ஸோ நிஃப்டி மெட்டலாக இருக்கட்டும் இல்லை நிஃப்டி இன்ஃப்ராவாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பிஎஸ்யூ பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட் ஜோன்லேயே இருக்கும். பல வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பூம் கொடுக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்க போயிடும். ஸோ இப்படி அந்த மாதிரியான செக்டாரில் நம்ம லாங் டேர்முக்கு வச்சுருக்க முடியாது. ஒரு ரேலியை பார்த்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸுக்குள்ளே ஒரு ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு நம்ம வெளில வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துருவோம். எந்த செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். எதில் லாங் டேர்முக்கு நம்ம வச்சுருக்க கூடாதுன்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செக்டார் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க். இந்த பிஎஸ்யூ பேங்கை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டார் அண்டர் பேங்க், அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டிவான பேங்க்கை வந்து நம்ம இந்த செக்டாரில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த செக்டாரில் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜில் 2004 அப்படி பார்க்கும்போது ஒரு ரேலியை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த 2004 இந்த டேர்மில் எல்லாம் வாங்கினவங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜோன் வச்சுக்கிடுவோமே.
ஸோ பிகினிங் ஸ்டேஜில் வாங்கினவங்களா இருக்கட்டும், இல்லை இதோட ஹையில் வாங்கினவங்களா இருக்கட்டும், ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் இவங்களோட ஸ்டாக்கை, இந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்கை வந்து அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரெக்டாக 2010 இருந்து இந்த செக்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகவே கிடையாது, ஃபுல்லாகவே டவுன் சைடில் வந்துருச்சு. ஸோ எங்கே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ, ஒன்றும் ஹையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா, இந்த ஜோன் பார்த்தோம்னா தெரியும், ஹையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பெரிய லாஸை சந்திச்சிருக்கணும். ஸோ இங்கே இல்லை இங்கே, ஸோ இங்கே ஏதாவது ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் கூட அவங்க ஜீரோவில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2010 அந்த இயரில் இருந்து 2010 இருந்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2020 லாஸ்ட் 10 இயர்ஸாக என்ன இருக்குது, எஸ்பிஐயை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்குமே என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டவுனில் தான் இருந்திருக்கு. எஸ்பிஐ மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்கில் போயிட்டு நம்ம லாங் டேர்முக்கு நம்ம வாங்க முடியாது. ஸோ அது எப்போ வேணாலும் கொப்பரடிச்சு கீழே விழுகலாம். ஸோ அதனால தான் ஸோ பப்ளிக் பேங்க் செக்டாரில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம வச்சுருக்கலாம். ஸோ எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு அதோட ப்ரீவியஸ் ஹையோ இல்லை அதுக்கு மேலேயோ ஒரு ரேலியை கொடுக்கும்போது நம்ம ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறது உங்களுக்கு ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே விழுந்துட்டு இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1106 பாயிண்ட்லேருந்து இப்போது ரெக்கவர் கொடுத்துருக்கு. ஆனால் அவங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களோட நிலைமையை பார்த்தீங்களா, அதாவது 2010 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இல்லை இது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கோம் எங்கே இந்த ஜோனில் 2020. ஆனால் 2010 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்களோட நிலைமை லாஸ்ட் 10 இயர்ஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு செக்டாரையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்ல ஸ்டேபிளாக உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த செக்டாரும் கூட உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து உங்களுக்கு குப்புறப்படுத்தியே தான் இருக்கும். ஸோ அப்படின்றத உங்களுக்கு சார்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் பாருங்களேன், கிட்டத்தட்ட அதாவது இந்த ஜோன் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், இந்த இயர் பாருங்கள், அதாவது 2008 உங்களுக்கு ஒரு ஹை போயிருக்கும். அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தூங்கியே தான் கடந்திருக்கு. இவ்வளோ அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது 2008 இருந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் தூங்கியே தான் கடந்திருக்கு. ஸோ அதாவது 2020 வரைக்கும் ஸோ நிறையா ஸ்டாக் ஒரு கரெக்ஷனில் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்குது, ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த செக்டாரில் எல்லாம் நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு போய் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணுறது அப்படின்றது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்காது அப்படின்றத நான் சொல்லலை, உங்களுக்கு இந்த சார்ட்டே சொல்லுது. ஸோ இப்போது இந்த ஸ்டாக் வந்து இந்த செக்டார் வந்து உங்களுக்கு இப்போ ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஜோனில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, நிறையா ப்ராஜெக்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட கண்ட்ரியும் கூட வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு 2009 கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம கண்ட்ரி வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு வைங்களேன். வேர்ல்டில் 4th எக்கனாமிக் கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்ட்ரி. பட் இந்த 2008 வந்து நம்ம இந்த ஜோன்லலாம் இருந்திருப்போமா, இருந்திருக்காது, வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லை 15 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் இந்த செக்டாரையும் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் இப்போவும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆனாலும் எப்போ வேணாலும் குப்புற கூட விழுகலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 இண்டெக்ஸை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். அது பிகினிங் ஸ்டேஜில் இருந்தே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜில் இருந்தே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும், இல்லை
நிஃப்டி ஆட்டோவாக இருக்கட்டும், இல்லை பேங்கிங்காக இருக்கட்டும், நிஃப்டி ப்ரைவேட் பேங்கிங் தான் நான் சொல்லியிருக்கேன். நிஃப்டி பேங்கிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளாக ஒரு கரெக்ஷனே கொடுத்தாலும் அதுலேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான ஒரு நிறைய பாசிபிள்ஸ் இருந்திருக்கு. அதையும் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த செக்டார் வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூவாக க்ரோத் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு நம்ம வந்து லாங் டேர்முக்கு ஒரு வெல்த் போர்ட்ஃபோலியோ வந்து க்ரியேட் பண்ணணும்னா இந்த 6 செக்டார் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பார்வையில் இந்த 6 செக்டாரும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் வந்து கொஞ்சம் அலோகேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஸோ ஒன்று கம்யூனிட்டி ரைடு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பேன். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரியே மற்றவங்களும் வளரணும். நம்மளோட நாலேஜை நம்ம இன்னும் இப்போவும் கிடையாது. ஸோ நான் இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்தாலும் ஸோ நம்ம வந்து எதுக்கும் காஸ்ட்டும் வாங்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது கோர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கு ஃபீஸ் வாங்குவோம். அதை தவிர வேறு எதுக்குமே நம்ம ஒரு வாங்குகிற மாதிரி ஐடியாவில் நான் இல்லை. ஸோ சர்வீஸாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்புகிறேன். இன்னும் என்னை நான் வளர்த்துக்கணும். ஸோ என்னோடய நாலேஜை இதில் நான் இன்னும் வளர்த்துக்கிறதுக்காக முழு முயற்சியையும் எடுக்கிறேன். ஸோ அந்த நாலேஜை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.